ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி. ஸோ பிள்ளையாருக்கு நிறைய இலைகளில் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன இலை கிடச்சிதுன்னு பார்க்கலாம். ஸோ மாவிலை ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ரோஜா இலை, இது வந்து சங்கு புஷ்ப இலை, அதுக்கப்புறம் மஞ்சள் நிறையா இருந்தது. ஸோ மஞ்சள் இலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அரளியோட இலை கிடச்சிது. ஸோ அரளியோட இலை, அதுக்கப்புறம் மாவிலை கொழுந்து அதுவும் கிடச்சிது. அதுக்கப்புறம் மல்லி இலை கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜாதி மல்லி அது கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மருதாணி நிறையா கிடச்சிது. ஸோ அந்த மருதாணியும் இதில் இங்கே மருதாணியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வில்வ இலையும் பண்ணலாம்பாங்க. ஸோ வில்வ இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருக்கம்பூ, அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம இங்கே வந்து நம்ம தவனம்னு சொல்லுவாங்க, மறிக்கொழுந்து, இது வந்து மரு சொல்லுவாங்க. அப்புறம் இது இந்த பூவில் வச்சு வாசனையாக கட்டுவாங்கள்ல, அந்த இலை கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து பூக்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு விநாயகருக்கு சூப்பராக அர்ச்சனை பண்ணலாம்.